ரெசல்மேனியா முடிஞ்சிருச்சு. ரெசல்மேனியா முடிஞ்சதுல ரொம்ப ஷாக்கா இருக்கு. எல்லாரும் நிறைய பேர் ஷாக் ஆகிங்க. சிஎம் பங்க், ரோமன் ரெஞ்ச் எல்லாம் ஷாக்ல இருக்காங்க. ஏன்னா பால் ஏமனோட பெட்ரேல் தான்ல. யாரும் நினைச்சு கூட பட்டிருக்க மாட்டாங்க பால் ஏமன் செத்ரானோட போவான்னு. இதாங்க ஷாக்கிங்கான எண்டிங் ரெசல்மேனியாட்டு. பால் ஏமன் வித் சேட்ரிக் கிங் ராலன்ஸ் ரொம்ப இதா இருக்கு. ரோமன் ரெஞ்ச் ரிங்க விட்டு போயெல்லாம் இமோஷனலா போறாரு. சிஎம் பங்கா நம்பவே முடியல என்ன நடந்துச்சுன்னு. எல்லாரும் ஷாக், கிரவுட்லயும் ஷாக், எல்லாருமே ஷாக்குங்க. யாரும் நினைச்சு கூட பார்க்க இந்த மாதிரி நடக்கும்னு. ஓவரால் மேட்சே வேற லெவல் இருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சாலும் நான் போக ரோமன் ரெஞ்ச் மேட்ச் எல்லாமே ஸ்லோவா இருக்கும். நல்ல மேட்ச்ல எப்பவும் ஸ்லோவாவே போகும். ஸ்லோவா போச்சா அந்த அப்புறம் ஆடியன்ஸ் கிரௌடு கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரௌட் வரையில ரோமன் ரெஞ்ச் பேரிகேட்ல ஜம்ப் பண்ணி ஒரு ஷாட் போட்டால வேற லெவல்ல இருந்துச்சு அந்த இது. அப்புறம் ஒரு செகண்ட் என்ன நினைச்சு சீல் ரீயூனியன் ஆயிருமோ நினைச்சு அந்த பவர் பாம்பு போடல. அப்புறம் ரோமன் ரெஞ்ச் போடா நீ உன்னோட சேர போறேன்னு சொல்லி நான் தனியா பவர் பாம்பு போட முடியும்னு சொல்லி 2 பேரையும் பவர் பாம்பு போட்டாரு. அப்புறம் என்ன அவ்வளவுதான் ரோமன் ரெஞ்ச் ஜெயிச்சுருவா பார்த்தா அதுவும் இல்ல. இந்த மேட்ச்ல பினிஷர் மேல பினிஷர் வேற லெவல்ல சிஎம் பங்க் ஜிடிஎஸ் கொடுக்குறான். அப்புறம் ஒண்ணு ஆக மாட்டேங்குது, கிக் அவுட் பண்ணிடுறாங்க. அப்புறம் செத்ரானுக்கு காஸ்டா கொடுத்தா கிக் அவுட், ரோமன் ரெஸ்பியர் கொடுத்தா கிக் அவுட் மேல கிக் அவுட்டா வேற லெவல்ல இருந்துச்சுங்க இந்த மேட்ச். ஃபுல் ரெசல்மேனியால நேத்து இது ஒருதான் உருப்படியா இருந்துச்சு, ஒரு மேட்ச் தான். மத்த ஃபுல் ரெசல்மேனியா ஃபுல்லா ஸ்லாப்பியா இருந்துச்சு. பார்க்க தூக்கம் வந்து ரெசல்மேனியா பார்க்கல. நான் சொன்னேன்ல பால் ஏமன் யாரு கூட போனா அவன் தான் ஜெயிக்க போறான், வேற யாரும் ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. பால் ஏமன் சிஎம் கூட இருந்தா சிஎம் பார்த்து ஜெயிச்சிருப்பான், ரோமன் இருந்தா ரோமன் ஜெயிச்சிருப்பான். செத்ரானால போவான் யாரும் நினைச்சு பார்த்தது இல்ல. ஆனா பால் ஏமன் மூஞ்சி ஈவலான மூஞ்சிங்க வந்துட்டு என்னமா பிட்டல் கொடுத்தா சிஎம் பங்க் செம்மையான லோ ப்ளோ சேர கொடுக்கற மாதிரி கொடுத்து லோ ப்ளோ. அப்புறம் ரோமன் ரெஞ்சுக்கு ட்ரைபல் சீஃப் இங்க பாருங்க செத்ரான் அவன் அடிங்கன்னு சொல்லி அவனுக்கே லோ ப்ளோ. அப்புறம் செத்ரான் நின்றா நல்லா செம்மையா அந்த ஆக்ஷன். செத்ரான் போய் மெதுவா போய் சேர கொடுத்து அர்ரா அப்படியே ரோமனுக்கு ஒரு அடி. அப்படியே பார்லிமெண்ட் ரிங் கார்னர்ல போய் படுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. அபிஷியலி ட்ரைபல் சீஃபும் வைஸ் மேனும் பிரேக்அப். ஓவரால் ரெசல்மேனியா ஷோ சொல்றேன் உண்மையிலே வேஸ்டா இருந்துச்சுங்க, நல்லாவே இல்ல. இந்த ஒரு மெயின் இவென்ட் வச்சுதான் ஓடிச்சு அந்த நைட் 1. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எப்படி பால் ஏமன் செத்ரான்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது தெரியல. பார்த்தா ஹீல் செத்ரான்ஸ் வந்து தான் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. ரோமன் ரெஞ்ச் ரியாக்ட் சிஎம் ரொம்ப அப்செட்